குழந்தைகளின் நலனை காக்க நாம் வணங்க வேண்டிய தெய்வம். ஸ்கந்த புராணத்தில் சுப்பிரமணியர் கந்தவெறுப்பு பெற்றபோது தேவர்களின் ராஜா மகாவிஷ்ணுவின் மகள்களான அமிர்தவல்லி மற்றும் சுந்தரவல்லி ஆகியோர் சுப்பிரமணியனை கணவனாக அடைய ஆசை வளர்த்தனர். இருவரும் கடும் தவம் செய்து சரவண பொய்கை அடைந்தனர். முருகர் முன் தோன்றி இருவருக்கும் ஆசி வழங்குகிறார். அமிர்தவல்லியை பார்த்து, நீ இந்திரனுக்கு மகளாய் பிறப்பாய், உன்னை நான் விரைவில் மணந்து கொள்கிறேன் என்று ஆசி கூறுகிறார். இந்திரன் தனது யானையான ஐராவதத்திடம் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். யானை வளர்த்ததால் இவரை தேவயானை என்று அழைக்கப்படுகிறது. தேவயானி அல்லது தேவயானை என்று அழைக்கப்படும் தேவியை சிறு குழந்தைகளின் நலனை காக்க வணங்க வேண்டிய தேவியாகும். இந்திரனின் மகள் மற்றும் ஸ்கந்த கடவுளின் மனைவி. இவரையே கிரியாசக்தி அல்லது செயல்களின் சக்தி என்று புராணம் கூறுகிறது. போரில் வெற்றி பெற்ற முருகர் தேவயானையை மணந்தார். அறுபடை வீட்டில் ஒன்றான தமிழகத்தில் மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் இடத்தில் முருகருக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடைபெற்றது. இதனை சிறப்பிக்க பங்குனி உத்திர